பிராமின்கிற ஒரே காரணத்தினால உங்களுக்கு ஹெச்ஆர்என்சி சீட்டு கொடுத்து ஹெச்ஆர்என்சி மினிஸ்ட்ரியில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ராதவர்ஜனா மறுத்திருக்காரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய கழகத்தினுடைய கொள்கை அப்படிங்கிறது மதச்சார்பற்ற சமூக நீதி. அதுதான் எங்களுடைய கொள்கையாக எங்கள் தலைவர் முன்னிறுத்தினார். அப்ப இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கொள்கை தலைவராக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய வேற்றுமைகளை கடைய வேண்டும், சாதிய வேற்றுமைகள் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் போராடிய அன்பிற்குரிய தந்தை பெரியார் அவர்களை கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு இந்த கழகத்தில் இணைந்து பணியாற்றியவர்கள் நாங்கள். அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்தியாவில் மாபெரும் சட்ட புரட்சியை ஏற்படுத்திய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை எங்கள் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு இந்த கழகத்தில் இணைந்தவர்கள் நாங்கள். எங்களுக்கு மதமோ, சாதியோ, பணமோ, இனமோ, மொழியோ, பாலினமோ எந்தவித பாகுபாடும் கிடையாதுன்றத உறுதி ஏற்றுக்கொண்டு, உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த உறுதியை எங்க நெஞ்சில தாங்கிக்கிட்டு தான் இந்த கழகத்தில் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். அதனால சாதி பார்த்து, பணம் பார்த்து, மதம் பார்த்து, இனம் பார்த்து, மொழி பார்த்து எதை பார்த்தும் எங்கள் தலைவர் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. சேவை செய்யக்கூடிய மனநிலை இருக்குதா அப்படிங்கறத பார்த்து தான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. சாதியை வைத்து இங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களுக்காக இங்க சேவை செய்ய வந்திருக்கக்கூடிய எண்ணத்தை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு எங்கள் தலைவருக்கு வாக்களித்த யாருமே இன்றைக்கு ரமேஷ் அப்படின்ற எம்எல்ஏக்காக யாரும் வாக்களிக்கல. இன்றைக்கு இவருடைய ரவிசங்கர் அவர்களுக்காக யாரும் வாக்களிக்கல. அனைவரும் எங்கள் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்காக வாக்களிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக திரைத்துறையில் அவரை பார்க்கும் பொழுது, திரையில போயிட்டு அவர் அமர்ந்து பார்க்கும் பொழுது யாரும் சாதி பார்த்து அவரை பார்க்கல, மதம் பார்த்து அவரை பார்க்கல. அவர் ஒரு அண்ணனாக, தம்பியாக, தங்க வீட்டு பிள்ளையாக நினைச்சிருக்கிறாங்க. அவர் நிறுத்திய கேண்டிடேட்ஸையும், அவர் இப்ப போட்டிருக்கக்கூடிய அமைச்சர்களையும் மக்கள் அப்படிதான் பார்க்கிறாங்க. சாதி பார்த்தெல்லாம் இங்க யாரும் எந்த விதமான பதவிகளும் வழங்கப்படல. எங்கள் தலைவருக்கு இது போன்ற பிரிவினை பார்க்கக்கூடிய எண்ணம் துளியும் கிடையாது. ஏனென்றால் எங்களுடைய கொள்கை தலைவராக தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொண்டு வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். சார், நேற்று துறை அமைச்சரை பொறுப்பேற்றவரை நீங்க ஆய்வுக் கூட்டங்களில் பேசியிருக்கீங்க. கோயிலுக்கு வரவங்க மன நிம்மதியோட சாமி தரிசனம் செஞ்சுட்டு போறோம். நிறைய முதலை திருக்கோயில்கள் இன்னும் பிரச்சனைகள் இருக்கு. அதாவது கட்டண தரிசனம், விரைவு தரிசனம், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு ஏதாவது செயல் திட்டங்கள் பேசியிருக்கீங்களா? என்ன நடவடிக்கைகள் எடுக்க? நேற்று துறை ரீதியான முதற்கட்ட ஆய்வை நாங்கள் மேற்கொண்டோம். மேற்கொள்ளும் போது பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நாங்கள் அதில் விவாதிச்சோம். குறிப்பாக கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஒரு நல்ல மனநிலையில சாமி கும்பிட வந்துட்டு அதே நல்ல மனநிலையில நல்லபடியா வெளியில போகணும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ, எந்த விதமான சங்கடங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடாது. அதே போல கோயில்களில் இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல்களை குறைப்பதற்காகவும், அதே போல கோயில்களில் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும், கிரவுட் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும் பல்வேறு விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை ஒவ்வொன்றாக செய்யும் பொழுது உங்களுக்கு நான் வேளாவரியா அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அதே போல இந்த கோயில் சார்ந்திருக்கக்கூடிய சொத்துகள், கோயில் நிலங்கள், ஆக்கிரமிப்புகள், இது எல்லாத்தையுமே ஒன்னொன்றாக செக் பண்ணி இதை எல்லாமே உண்மையிலேயே கோயில்களுக்கும் இந்த கோயில் அறநிலைத்துறை மூலமாக மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் அது அனைத்தையும் கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை எடுப்போம். நான் முக்கியமா வேண்டுகோள் வச்சது என்ன அப்படின்னா, உயர்மட்ட அதிகாரிகள் மட்டும் கிடையாது, அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கோயில்களில் இருக்கக்கூடிய கடைநிலை அதிகாரிகள் வரைக்கும் நேர்மையாக நிச்சயமாக பணி செய்தே ஆக வேண்டும். எந்த விதமான ஊழலுக்கோ, எந்த விதமான அதிகாரத்தை மையத்தை உருவாக்குவதற்கோ அங்க கோயில்களுக்கு இடம் கிடையாது. அங்க ஊழலற்ற, நேர்மையாக மக்களுக்காக பணி செய்யக்கூடிய, சேவை செய்யக்கூடிய மனநிலையில கடைநிலை அதிகாரிகள் வரைக்கும் பணி செய்தே ஆக வேண்டும் அப்படின்றத நான் வலியுறுத்திருக்கிறேன். அதை குறிப்பாக மேலோட்டமாக சொல்றது மட்டும் இல்லாம, மேல்நிலை அதிகாரிகளோட பேசுறது மட்டும் இல்லாம மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நானே பண்ணுவேன். கண்டிப்பாக ஒவ்வொரு கோயில்களிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் செய்து அதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். அனைத்து புதிய திட்டங்களும் கொண்டு வரப்படும். ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் மிக திறம்பட செயல்படுத்தப்பட்டு அதனால் மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில இன்னும் மேம்படுத்தப்படும். கோயில்கள் சார்ந்து நடந்திருக்கக்கூடிய எந்த கரப்ஷனாக இருந்தாலும் இதற்கு பிறகு அதை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து அனைத்து வகையிலும் அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு துறையாக அறநிலைத்துறை அமையும் அப்படின்றத தெரிவிச்சு